ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு கப் அவல் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ரொம்ப அருமையாக இதை பண்ணலாம். இதை எப்படி செய்யறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்ல தின்னான அவல் எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு கப் அவளுக்கு 1 கப் தண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிருக்கணும். இப்போ இது கூட 1 கப் அவல் எடுத்துருக்கோம். அதில் அரைக்கும் போது 1 கப் தண்ணி சேர்த்தோம். எக்ஸ்ட்ரா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் இப்படி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கூட கெட்டியாகும். 3/4 நல்லா ஆறட்டும். லேசான சூடு இருக்கும்போது நம்ம இதை ஊற்றணும். இதை செய்கிறதுக்கு நல்ல லேசான காட்டன் துணி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தின்னான பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு எடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் இதை வெயிலில் காய வச்சாலே போதும். காலையில் நம்ம இதை ஊற்றி எடுத்தோம்னா ஈவினிங்குள்ளே நமக்கு நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி கிடச்சிரும். ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு கூட வரும். இந்த மாதிரி நம்ம இதை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கிடாமல் இருக்கும். எவ்வளோ நல்லா கண்ணாடியாக வந்திருக்கு பாருங்கள். 1 கப் அவல், அதாவது 150 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 50-60 வரைக்கும் கூட நமக்கு செஞ்சு எடுக்க முடியும். இப்போ அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒன்று உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.